வழக்கமாக மார்ச் மாதத்தின் பிற்பாதியிலேயே கோடை வெயில் தொடங்கும். ஆனால் இந்த வருடம் பிப்ரவரி மாதத்திலேயே கோடை வெயிலானது தொடங்கி மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. கோடை என்றாலே இளநீர், நுங்கு, கரும்பு ஜூஸ், குளிர்பானமாகிய கடைகளுக்கு பிறகு தெருக்களில் அதிகம் காணப்படுவது தர்பூசணி கடைகள்தான். சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கண்ணாடி பெட்டிக்குள்ளும் பிளாஸ்டிக் கப் போன்றவற்றில் குச்சியை சொருகியும் வைக்கப்படும் தர்பூசணியை மக்கள் விரும்பி சுவைத்து தங்களின் தாகத்தை தீர்த்து கொள்வது வழக்கம். விட்டமின்கள், தாதுக்கள், புரதம் மற்றும் நார்ச்சத்து மிகுந்த தர்பூசணி இதயம், சிறுநீரகம் உட்பட உடலின் முக்கிய உறுப்புகளை பலனடைய வைக்கிறது. 30 வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். இது சீசன் வியாபாரம் தான். நார்மலாக எப்பயும் வருஷம் எல்லாம் பழமும் கிடைக்கும். ஆனால் இது இந்த கோடை காலத்தில் தான் இது வரும். இது ஒரு 3 மாதம் இதுதான் இந்த வியாபார டைமு. தர்பூசணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றதோட இந்த வழியாக போகிறவங்க ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு இந்த பீஸ் சாப்பிட்டு போனால் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட நம்பி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாட்டி ஆரம்பத்தில் விலை அதிகமாக தான் இருக்குது. இன்னும் போக கம்மியாகும். ஆனால் இந்த மழையினால் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. இனிமேல் போக விலை கொஞ்சம் கம்மியாகும். இப்போதைக்கு விலை அதிகமாக தான் இருக்குது. உடம்புக்கு குளிர்ச்சி நல்லா இருக்கும்ன்ட்டு ஆரம்பத்துலேருந்து நாங்கள் தான் சொல்கிற பாருங்க. 30 வருஷத்துலேருந்து நாங்கள் 5 ரூபா பீஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பீஸ் 20 ரூபா அளவுக்கு விற்றுனோக்கா. நிறைய கஸ்டமெல்லாம் இருக்காங்க, நம்பி வருவாங்க, சாப்பிட்டு போவாங்க. தர்பூசணியில் பொட்டாசியம், மெக்னீசியம் உள்ளதால் இது சீரான இரத்த ஓட்டத்தை பராமரிக்கிறது. இரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. இதில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகள் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கின்றது. மேலும் மலச்சிக்கலுக்கும் தர்பூசணி சரியான மருந்தாகிறது. பழம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லதுமா. இது விசேஷத்துக்கும் நல்லது. சாதா கர்ப்பிணி பொம்பளைங்க சாப்பிட்லாம், ரொம்ப விசேஷம். நீர் சத்து நிறைய, இதில் சுகர் வராது, முட்டி வலி வராது. மற்றபடி ஆரோக்கியம் நிறைய இருக்கும். இது சிறுசுலேருந்து பெருசு வரலாம் சாப்பிடலாம். சீசனுக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும், மற்ற நாளெல்லாம் கிடைக்காது. இது அந்த நேரம் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. தர்பூசணியில் உள்ள லைகோபின் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்று என்பதால் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு போன்ற உடல்நல பிரச்சனைகளின் ஆபத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும். இதில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். காயங்களை விரைவாக குணப்படுத்தும் ஆற்றலும் தர்பூசணிக்கு உள்ளது. தர்பூசணி ஜூஸ் குடிக்கும்போது அதில் உள்ள விட்டமின் ஏவினால் உங்கள் உடலுக்கு எரிசக்தி கிடைக்கும். இந்த விட்டமின் உங்கள் கண்களுக்கு அவசியம். இதில் உள்ள பீட்டா கரோட்டின் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நம்மை காக்கும். தர்பூசணி பழத்துண்டுகளை பதநீரில் போட்டு அருந்தினால் உடல் சூடு தணிவதுடன் வயிற்று வலி தீரும். பொதுவாக தர்பூசணி பிரியர்கள் அதன் விதைகளை விழுங்குவதில்லை. ஆனால் தர்பூசணி விதைகளை தனியாக எடுத்து அரைத்து அதை வெந்நீருடன் கலந்து குடித்தால் எலும்புகள் வலிமையாகும். தர்பூசணி விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை இளமையாக வைக்க உதவுகிறது. விதைகளை சேகரித்து காய வைத்து பின்னர் வறுத்தும் சாப்பிடலாம், தூளாக்கியும் சாப்பிடலாம். குறிப்பாக வெயில் நேரங்களில் மட்டுமே தர்பூசணி எடுத்துக்கொள்வது சாலச் சிறந்தது. இரவு நேரங்களில் தர்பூசணி சாப்பிடுவது உடல் சூட்டை தணிப்பதை விட வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை உண்டாக்கலாம். கலர் பொடிகளை தூவி காற்று அதிகம் நிரப்பப்பட்டு கவர்ச்சி விளம்பரங்களை வைத்து விற்கப்படும் குளிர்பானங்களை காட்டிலும் இயற்கையாக விளைந்த தர்பூசணியே மிகச் சிறந்ததாகும். கோடை காலத்தில் உடல் நலனை பேணும் அனைவருக்கும் இயற்கை அளித்த பெரும் கொடைதான் இந்த தர்பூசணி பழம். என்னதான் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, வாழைப்பழம், திராட்சைன்னு வருஷம் முழுக்க இந்த எல்லா பழமும் கிடைக்குதுங்க. ஆனால் கோடை காலம் வரும்போது மட்டும்தான் நமக்கு தர்பூசணியே கிடைக்குது. இந்த கோடை காலத்தில் வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக மாய்ஸ்சரைசரு, சன்ஸ்கிரீனு வாங்கி போடுறதை விட ஒரு 20 ரூபாய்க்கு இதோ இந்த தர்பூசணி பழத்தை வாங்கி தினமும் ஒரு 20 ரூபா செலவு பண்ணி சாப்பிடுங்களேன். நம்மளோட உடம்பும் நல்லா இருக்க போகுது.